வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோடு 74 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். தூக்கிட்டாங்களா? நான் என்ன பண்ணேன்? முன்னாடி நாள் நைட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பமே வந்து அமர்க்கலமா சாண்ட்ரா கூட பண்ணுறாங்க. சபரி அரோரா வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. அண்ட் வந்து இது முதல்ல இருந்தே வந்துட்டு போன வாரமே வந்துட்டு அமித்துக்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாமல் இருக்க சொல்லி தூங்கிடுவாங்க சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை தொடர்ந்து இந்த வாரம் வந்து கத்திக்கிட்டு சபரியும் அரோராவும் கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. திவ்யா எந்திரிக்கிறாங்க, அடுத்து சாண்ட்ரா எந்திரிக்கிறாங்க. சாண்ட்ரா எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. வர்றதை பார்த்த உடனே சபரி அரோராவும் பெட்டு சைடு குதிக்கிறாங்க. ஒரு நாள் வந்தானா அவ்வளோதாண்டான்னு சொல்லி எல்லாம் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கடைசியில் பார்த்தோம்னா சாண்ட்ரா வந்து வெளியே போய் படுத்துட்டாங்க. வெளியே போய் படுத்த உடனே ஆகா பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அடுத்து வந்து போராட்டா அவங்களால அது என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வினோத் பின்னாடியே போக அடுத்து சபரி அரோரா அரோரா வா 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 கன்வின்ஸ் பண்ணலாம் வா பண்ணிட்டோம்ல. சாண்ட்ரா போய் தூங்கிட்டோம் தான் சத்தமே சத்தியமா நான் ஃபைனலா இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கேன்னா புரியல. இவ்வளவு நாளா இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சபரி பின்னாடியே ஓட போயிட்டு அப்புறம் சாண்ட்ராட்ட போயிட்டு இந்த மாதிரி சாரின்னு அத்தனை டைம் வந்து சபரி வந்து கெஞ்சிராப்புல தெரியாமப்பட்ட ஓகே இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சாண்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லை நீங்கள் டெய்லி இதானே பண்ணிட்டு இருக்கீங்க, வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேணும்னே இன்டென்ஷனலாக சாண்ட்ராவை கெடுக்கிறக்காகவே பண்ணுறாங்க, சாண்ட்ரா தூக்கத்தை கெடுக்கிறக்காகவே பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேச அப்புறம் இவனுங்க வந்துட்டு ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. மாற்றி 3 பேர் பேசுகிறாங்க. ஆனால் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில. சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ண முடியுமாடா, படுத்துட்டு போகிறா, அடுத்த நாளுக்கு அமைதியாக இருந்தால் வந்து படுத்துருவா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக விட்டால் தான் வந்து அது வந்து நல்லது. இருந்தாலும் அது அப்புறம் நம்மளால கெட்டது. அப்புறம் அது கூட போய் பேசலைன்னா அப்புறம் என்ன திமிருங்கிற மாதிரி அடுத்த ஒரு சைடில் போகுங்கிறனால அவங்க போய் பேசினாங்க. பட் வந்து சாண்ட்ரா 1க்கு 2 தான் வந்து இதாக இருப்பாங்க. ஏன் டேரெக்டாக போய் அவங்களே பிடிச்சி ஒரு 4 கத்தி விட்டு தூங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி விட்டுருந்தாலே இது ஒரு நார்மலாக போயிடுவோம். பட் இந்த மாதிரி வெளியே போய் படுத்து சீன் கிரியேட் பண்ணி டெய்லி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறீங்க. இந்த அளவுக்கு ஏன் வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு இவங்க என்ன சண்டையாக போடல, 1000 சண்டை போடுவாங்க. இதில் ஒரு கரெக்டான ரீசனுக்காக சண்டை போட்டால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. பட் வந்து சாண்ட்ரா இன்னும் வந்துட்டு இதாக போய் வெளியே போய் படுத்து அது இதுன்னு பண்ணி விட்டாங்க. குளிரா உள்ள ஆனா வெளில வந்து படுத்துக்கிறாங்க. இல்லை நைட்டு வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். காலையில் அப்புறம் சுபிக்ஷாட்டா இவங்களுக்கு என்ன டெய்லி குளிரா, ஏன் வந்து உள்ளே படுக்காமல் டெய்லி வெளியவே படுக்கிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் சுபிக்ஷா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து 3 பேர் வந்து நைட் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் வந்து அவங்க வந்து கேட்கல, ஏதாவது ஒரு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க போல், சீன் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கா. அடுத்து வந்து காலையில் சாங் போட்டாங்க. சாங் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு அமித் எப்போவும் வந்து வழக்கமாக அமித் தானே பஞ்சாயத்து பேசுவார் அவங்களோட வருத்தங்களை எல்லாம் பேசுறதுக்கு. அதனால வந்து அமித் கிட்ட வந்து காலையில் பஞ்சாயத்து பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு இல்லையே, இல்லை கூலு கிடையாது இப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நாங்கள் கத்துவோம், இன்டென்ஷனலி கிடையாதா கூட சொன்னேன். அதில் சுபிக்ஷாவும் இருக்காங்க. சுபிக்ஷாவும் அப்புறம் வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ வந்துட்டு நான் கூட வந்து அமைதியாக இருக்க சொன்னேனே அப்படின்னு சொல்லி அமித் சொல்ல, அது வந்து சாண்ட்ரா வந்து அவங்க வந்து இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது அமைதியாக இருக்கா அப்படி இப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. அப்புறம் இன்டென்ஷனல் இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படி யாரோ வந்து சொல்லியிருக்காங்களா, அப்போ இன்டென்ஷனலாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிமா. இன்டென்ஷனல் கிடையாது அப்பயுமே, அது வந்துட்டு அவங்க தெரிஞ்சே பண்ணுறது அவ்வளோதான். மற்றபடி சாண்ட்ராவை இது பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனல் கிடையாது. பட் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு 10 பேர் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு 2 பேர் வந்துட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து அது நைட்டு வந்து அது பண்ணுறது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் தான். இன்னொருத்தவங்களுக்கு கெடுது, இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா அது வந்து பண்ணக்கூடாது. வந்து அதை தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்டென்ஷனாக பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி மாறுவாங்க, ஏன் பேடும் எனக்கு இங்கே சத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ எவிக்டே போகும்போது அப்படியே பொழந்து அப்படியே கொடுத்துடலாமா? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இருமுனா சின்னதாக பண்ணாலும் அவ்வளோதான். உள்ள ஹவுஸ் மேட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கம்மு வந்துட்டு அப்போ பெட்டை மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க எப்படிங்க மாற்றுவாங்க, பெட்டை மாற்ற மாட்டாங்க
அவங்க பெட்டு யாரும் வந்து சுற்றி யாரும் வந்து பேசக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே அண்ணா அடியிலேருந்து பிடிங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாமா, என்னங்க ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாங்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்மு வந்து எதிர்பார்க்குறாரு. பட் அது சாண்ட்ராட்ட எதிர்பார்க்குறதா கஷ்டம். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் வந்து அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. பட் வந்து பிடிக்கலைங்கிறப்போ வந்துட்டு இது சின்ன விஷயம் கூட ஒரு சத்தம் கூட கேட்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன வேணா சொல்லுங்க, என்ன பயப்படுறீங்க சொல்லணும்னு இருந்தேன்னா நீங்க ஏதாவது கேமரா கிட்ட போய் சொல்லுங்க, இல்ல நீங்க பேசினா தீரானா சாரி எல்லாரும் லிவிங் ஏரியால மறுபடியும் காலையில் சபரி போயிட்டு சரி இப்போ கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்து சாண்ட்ராட்ட பேசுகிறாங்க. இது வந்து இன்டென்ஷனலாக நான் உங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் சாண்ட்ரா வந்துட்டு நீ இன்டென்ஷனலாக பண்ணல, ஆமாம் பண்ணல, 1.5 வாரமாக நீங்கள் வந்து இப்படியே பண்ணிவிட்டு இன்டென்ஷனலாக பண்ணலைங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே போய் இப்படி அப்படின்னு சொல்லி சீன் கிரியேட் பண்ணுறா, இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஏதோ ஒன்று உள்ளே பேசுறது வந்து காலில் விழுந்துருது போல். கனி தான் வந்துட்டு இதுக்கு அப்போஸ் பண்ணி அந்த மம்பளத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக. அது வந்து எப்படியோ காதில் வந்து விழுகுது போல். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் போய் கேமராவில் பேசிக்கோங்க, குரூப்பில் சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, பட் வந்து இது இன்டென்ஷனல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சபரி அந்த மாதிரி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க, எனக்கு வந்து இது கிடையாது, விருப்பம் கிடையாது ஐயோ அப்படின்னு சொல்லி பேசவே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக இரிட்டேஷன், அந்த இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே இரிட்டேஷன், ஹவுஸ்மேட்ஸுக்கு இரிட்டேஷன், பார்க்குற நமக்கு இரிட்டேஷன், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஏன் ஓப்பனாக இப்படி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அந்த மாதிரி போனாலே நல்லா இருக்கும், தேவையில்லாமல் இதாக ஒன்று நசன்னுக்கிட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், அந்த மாதிரி வந்துட்டு சாண்ட்ரா உள்ளே வச்சு சமாளிக்கிறதே இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு டாஸ்க்கு மாதிரி போயிடுது கடைசியில் எண்டிங்கில். பட் வந்து அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து ஜென்யூனாக வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன் வெளியே, இந்த மாதிரி வந்து யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிடுறேன், நாளையிலேருந்து இந்த மாதிரி நடக்காது, அவங்களுக்கு வந்து பேசினாலே சாண்ட்ரா பேசினாலே இரிட்டேஷன் ஆகுது, அதனால் விட்டுருங்க, இதை பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேணாம் விட்டுருங்க, வந்துருங்க போயிடலாம் அப்படின்னு சபரி வந்துட்டு ஐயோ பேசுறது இரிட்டேஷனாக இருந்தால் வேணாம், அதுக்காக இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து டீசெண்டாக கிளம்பிட்டாங்க. எஸ், அதுவே நல்ல விஷயம். அது அந்த மாதிரியே வந்து நடந்துக்கோங்க. சாண்ட்ரா கிட்ட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க கோவத்தை வந்து காமிப்பாங்க. அந்த கோவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் வந்து நீங்கள் உள்ளே வேறு மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, சுமூகமாக முடிஞ்சிடும். அதை மீறி ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், சாரி பண்ணுறேன் முடியும்னா அது வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பிரச்சனைகள் தான் முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. கானாவினத்துக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத. அந்த மாதிரி வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டேன், நாளைக்கு இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. போங்க, இந்த ஷோ வந்து நம்ம ஜாலியாக 2 மணி நேரம் தூக்கம் வரல, நான் ஒரு பிக் பாஸ் ஃபேன், நான் பார்க்குறேன், ஒரு பொத்திட்டு இழுத்து பொத்தி தூங்குறாங்கன்னா நான் எப்படி இந்த ஷோவை பார்ப்பேங்க? நான் விட்டுட்டு எல்லாத்துடையும் ஒத்து போகிற ஒரு இடம் மன்னிக்கிறது தானுங்க, ரொம்ப அழகான விஷயம் ஆச்சுங்க. அமித் வந்து அடுத்து கனி கிட்ட எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக என்ன நடந்துச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்து பேசுகிறாரு. அண்ட் வந்து அதில் கனி வந்துட்டு இந்த மாதிரி ஏங்க என்னங்க ஸ்கூல் அங்கே 10 மணிக்கு முடியறது, இந்த மாதிரி வந்து என்னங்க ஹாஸ்டல் அங்கே 10 மணிக்கு முடியறது, தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து நம்மளோட செல்ஃபை விட்டுக்கிட்டு ஒரு 10 பேர்த்து கூட பழகிறப்ப எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து அதை மீறி இருக்கிறது தாங்க இந்த ஷோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், அப்போ சாண்ட்ரா 10 மணிக்கெலாம் தூங்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போ எந்திரிச்சு ஆடுறவங்க எல்லாம் வந்துட்டு இது ஒரு ஷோவில், அப்போ சாண்ட்ராக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து மாறிக்குவீங்களா அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி வரும், என்ன 10 பேர்த்துக்காக ஒருத்தர் தான் மாறணும், ஒருத்தருக்காக 10 பேர் மாற மாட்டாங்க. எஸ், அதுவும் கரெக்டு தானே, அந்த சொல்கிறது பாயிண்ட்டு கரெக்டு தான். அப்போ வந்து இப்போ யார் மாறணும்? சாண்ட்ரா தான் மாறணும். பட் வந்து அவங்களால முடியாது, ஏன்னா அவங்க எமோஷ்னல் ஸ்டேட்டே இல்லை. இந்த மாதிரி எங்கே போனாலும் கேட்டு போட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறது தான் நீங்கள் வேலை. அப்புறம் வந்து என்னங்க அப்படியே இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு 10 மணிக்கு பிக் பாஸ்னால் வந்து 10 மணிக்கு பிக் பாஸ்னால் வீட்டில் வந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்காக வந்து உடனே தூங்கணுன்னே அதை பார்க்கவே முடியாதுங்க அப்புறம் ஷோவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறது வந்து அப்புறம் 12 மணிக்கு வந்து பெட்ஷீட்டை மூடிட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. சரி, அப்படியே இருந்தாலும் ஒரு சாரி கேட்டாங்கன்னா ஒரு சாரியை வந்து ஏற்றுக்கணுங்க. அதை பண்ணாமல் வெளியே வந்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இது எப்படிங்க பார்க்குறதுக்கு எப்படிங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குமுறைகள் எல்லாம் சொல்கிறாங்க கனி. அப்போ வந்து சரி கரெக்டு தான், ஒரு சாரி தானேங்க, சாரி கேட்டு ஏற்றுக்கணுங்க, அதை ஏற்றுக்கிற கூட இல்லை என்னங்க அப்படின்னு சொல்லி கனி ஒரு மாதிரி வந்து கேட்குறாங்க. கனி கேட்குறதெல்லாம் நியாயம்தான், சாரி சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உடல் அப்படியே முடிஞ்சு போயிடும். அந்த கோபத்தில் இரிட்டேஷன்லேயே பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் எரிச்சல் தானே ஆகும் எல்லாத்துக்கும்.
3-4 கப் அங்க இருக்கு. நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க क्वेश्चनக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் உங்களை ப்ளீஸ். அது 2 பேர் இருக்கிறதால நான் 2 பேரையும் மாறி மாறி பார்த்து தான் சொன்னேன். மாறி மாறி பண்ணி பேசுனது என் காதுக்கு விழுந்துச்சு. அங்க வந்து அது அமித் வந்து சரி பண்ணான ஒரு சிறப்பான தரமான சம்பவம் வந்து செஞ்சானுங்க. யார் யாரு? அமித், கானா வினோத், அப்புறம் வந்து சாண்ட்ரா, 3 பேர் வந்து இருந்தாங்க. 3 பேர் இருந்தப்போ வந்து இந்த பஞ்சாயத்தை பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத்து புஷ் பண்ணி கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பார்த்து தான் உங்களை பார்த்தாங்க பேசினாங்க அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா வந்து பார்த்து பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனியை கூப்பிட்டுட்டுமா அப்படிங்கிறாரு. உடனே கனியவும் கூப்பிட்டு வராரு. கனி கூப்பிட்டு வந்தோடனே அவங்க வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து பார்த்து தாங்க பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லிடுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வந்துட்டு சாண்ட்ரா தானே அடுத்து குதிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்து ஒரு பிரச்சனை வந்து இதுதான் பிரச்சனை, கனிப்பட்டதே கனி தான். பட் வந்து இது வந்து சாண்ட்ரா வந்து கனி வந்து மூஞ்சியை பார்த்து பேசலைங்கிற மாதிரி ஒரு குழப்பி அடுத்து வந்து அதை ஒரு பஞ்சாயத்தை வந்து கிளப்பி அதை வந்து கேட்குறாங்க. கனி வந்து இல்லைங்க இப்படி தாங்க நடந்துச்சு, இப்படிங்க நான் வந்து பார்த்து தாங்க பேசினேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொன்ன உடனே சாண்ட்ரா ஜம்ப் ஆகி இன்னொரு பிரச்சனை சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு வினோத் வந்துட்டு வேற மாதிரி ஒரு டோனில் வந்து பேசினாரு, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கதையாக ஒரு குழப்புறாங்க. ஏய் என்னடா எதை பற்றி பேச வந்தால் எதை பற்றிடா என்னென்னமோ போட்டு குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா. அவங்கள வந்து நான் ரைஸ் பண்ணி பேசுறேன். இப்போ அதுக்கு அவங்க சொன்னது எனக்கு வாய்ஸ் எப்படி ஏத்துனாங்க பாத்தீங்களா? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க கேரக்டர் பத்தி நான் சொன்னேன், அது சாட்சிக்கு இருக்காங்க, குறும்படம் இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன், இவர் வந்து இந்த டோன்ல பேசல. அந்த டோன் தான் உங்களுக்கு அந்த டோன் ஆஃபென்சிவ். இங்க யாரு அமித் நம்மால கானா வினோத் சும்மா விடுவாப்லையா, எங்க இருந்து எங்க அப்படி சேஞ்ச் ஆகி தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா நீங்கள் டோன் மாற்றி பேசுனீங்க பார்த்தீங்களா, இப்போ ஹை ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சாண்ட்ரா சைட் திருப்பி விட்டாரு. நீங்கள் இப்போ ஹை பிச்சில் பேசுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ நடுவில் அமித் என்னடா பண்ணிருக்கீங்க. அடுத்து வந்து சைஸாக வந்து கானா வினோத் எப்படிடா தப்பிச்சு எப்படிடா மாற்றி திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி செம்ம ப்ரில்லியண்ட்டாக வந்து கடைசியில் மாற்றி விட உடனே ஏங்க அப்படி வந்து இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா கேமரா இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சாண்ட்ரா இருந்துட்டு உடனே டக்குனு வந்து சிம்பத்தில் எமோஷன் ஆகி குழந்தைங்கள சத்தியமா இந்த மாதிரி அப்படி அன்றைக்கி அப்படி தாங்க டோனில் பேசினார் அப்படின்னு சொல்லி டேய் இப்போ டோனாடா பிரச்சனை எதிரா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து இதில் ட்ராவல் ஆகி சத்தியம் பண்ணுற அளவுக்கு டேய் என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே யாருனாலையும் முடியல. பட் வந்து கானா வினோத் கரெக்டாக புரிஞ்சுக்காரு, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அங்கிருந்து டேக்கிள் பண்ணி இங்கிருந்து டேக்கிள் பண்ணிங்கிற மாதிரி செம்மையாக வந்து ஹேண்டில் பண்ணாரு. திங்க் அபௌட் இட். யார் இங்க ஆஃபென்சிவ் ஆனது? பிடிக்கலையா? நான் அதெல்லாம் சொல்லல. இங்க பாயிண்ட் இங்க கனியை நான் வந்து அவாய்ட் பண்ணி கனி வந்து அழுதேன்னு தானே உங்களுக்கும் உள்ள ஒரு டிஸ்கஷன். அதுல நான் வந்து அமித் சரி புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த டோன் தானே உங்களுக்கு அஃபென்சிவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா டோனு என்ன அஃபென்சிவ், எனக்கு என்னத்த அஃபென்சிவ் அப்படி ஏய் என்னடா நீ தானமா இப்படி கேட்குற, மறுபடியும் அது அஃபென்சிவா இருந்துச்சான்னு கேட்டா என்னடா டே அப்படிங்கிற மாதிரி அமித்துக்கு வந்து புரியல. ஓ அந்த டோன் தான் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி வேற விதமா சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாரு. இங்க நான் எதுக்குங்க அஃபென்சிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டோன் பிடிக்கலையா அப்படின்னு அமித் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, இது மேட்ரு வந்து கனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கொக்கா ஏய் என்னம்மா வந்து அங்கிருந்து மறுபடியும் நீ தானம்மா கானா வினோத்தோட டோன் சரியில்லைன்னு சொல்லி இழுத்துட்டு வந்தேன், இப்போ நான் மறுபடியும் அங்கிருந்து அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கனிக்கிட்ட வரேன், என்னம்மா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அமித் என்னன்னே தெரியல. ஒரு கானா வினோத்துக்கு சைஸா வந்து ரைட்டு இது வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் தலையிட முடியாது, இதில் நான் பிரச்சனையிலே இல்லை, நல்லா புரிஞ்சுக்காம குத்து சொல்றாங்க, பேசலனாலும் குத்து, எனக்கு ஒன்றும் ஒரு ஒப்பீனியன் கூட சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சைஸா கானா வினோத் இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எதுங்க போய் சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு இப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாங்க அப்படின்னா நான் மூஞ்சி திருப்பிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்ல இது வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சைஸா கலந்துக்கிட்டாரு. அண்ட் வந்து மறுபடியும் சாண்ட்ரா வந்துட்டு தனியா இருக்கும்போது அமித் வந்துட்டு அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சிம்பதியில் எப்படி ஏய் என்னம்மா மறுபடியும்
ஐயோ இவனுக்கு வந்து ஒரு வாரமா இந்த கண்டென்ட்டு சாண்ட்ராவை வச்சே ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இரிட்டேட்டபிள் கண்டென்ட்ரா. டே யாருமே பார்க்க மாட்டாடா, எரிச்சல் ஆகிட்டு போயிடுவாங்கடா. ஒன்று அவனை வெளியே அனுப்புங்க, இல்லைன்னா அவன் கண்டென்ட்டை போட்டு தொலையாதீங்க. அவன் மட்டும் நான் கண்டென்ட் கொடுக்குறாளா அந்த மாதிரி சின்ன சில்லி சண்டை ஒரு 3 நாளை வச்சு உழப்பிட்டு தெரியுறானுங்க. இது ஒரு மாதிரி சாண்ட்ரா வந்து கடைசியில் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அமித்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, நான் பேசினாலும் குத்தாங்க, பேசலாலும் குத்தாங்க, இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க, என்னோட ஒப்பீனியனே வெளியே எடுத்து வைக்க முடியல அப்படி இப்படின்னு. அவங்க வந்து மென்டலாக ஸ்டேபிளாகவே இல்லை. அதனால் வந்துட்டு அவங்களால பேச முடியல, கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, உடனே அழுதுடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களே ஸ்டேபிளாக இல்லை. இது வந்து சாண்ட்ரா வேணும்னே பண்ணுறது கிடையாது, அவங்களாலேயே ஸ்டேபிளாக இல்லை. ஸோ வந்துட்டு இதனால் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிறாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க இதனால். ஸோ வந்து ஏதாவது பண்ணி அனுப்பி விடுங்கடா பாவத்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா கண்டென்ட்டை போடாதீங்க, எரிச்சல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்க வியூவர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க நிலைமையை பார்த்தாலும் மோசமாக இருக்குது. அவங்க என்ன இதாவாக இருக்கிறாங்க, என்ன பண்ணி தொலைகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சாண்ட்ராவோட நிலைமையை கண்டா. கடைசியில் அமித்துங்கிறனால இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணாரு. ஓகே ஓகே சாண்ட்ரா, ஓகே சாண்ட்ரான்னு சொல்லி பயங்கரமாக வந்து அமித் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. எப்போ வந்து தெளிவாகி வெடிக்க போகிறாருன்னு தெரியல. யாருமா இந்த சாமி அப்படின்னு சொல்லி குதிக்க போகிறாரு அடுத்து தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னா. இன்னொருத்தர் யாராவது அவங்கள்ட்ட வந்து தனியாக பேசினாங்கன்னா வந்து புரிஞ்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரு மேலே பெறனீங்க, இப்போ ஏன் மேலே பெறல்றான்னு கேட்டேன். வார்த்தையிலே அது வந்து நம்ம போய் பேசுறதுனால தான் அதுக்கு மேல அமிதால வருது எல்லாம் சிம்பத்தி கிரியேட்டிங்கு சுத்த விடுறாங்க நல்லா. இல்லை கம்மு பாரு எஃப்ஜே அப்புறம் வந்து கானானத் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து கழிவு வச்சரை சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக டோனு மாற்றின்னு சொல்லிட்டு உடனே மாற்றி மாற்றி வந்து பிறண்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் போய் பேச இப்படி தான் வந்து இழுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாரு சொல்கிறாங்க. பாரு கூடவே உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாம் கேம் தானே தெரியும் பாரு, நீ கேவலமானவன்னு வந்து கூடவே பேசி கூடவே உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக கெடுத்துட்டு அவங்க மனசு ஃபுல்லாக மாற்றிட்டு இப்போ என்னடானா வந்துட்டு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாமல் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது. அதுக்கு வந்து அவங்க கூட சேராமே இருந்துருக்கலாமே, அவங்களும் வந்து இந்த மாதிரி எதுவுமே பேசாமல் இருக்கலாமே. ஒய் பாரு ஒய் இந்த கேவலமான புத்தி. அப்புறம் பார்த்தோன்னா எஃப்ஜேவும் கூடவே சுற்றுறேன், எல்லாமே பண்ணுறேன், எடுத்து பேசுறதுக்கோ எடுத்து சொல்கிறதுக்கோ முடியல. அமிதா இந்த மாதிரி கொஞ்சமாக கூட உட்காந்தா ஹேண்டில் பண்ணுறானா. எஃப்ஜே அழுகும்போது மட்டும் அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு எடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி உட்காந்துக்கிட்டு சிம்பத்தி கிரியேட்டிங் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. வாட் இஸ் திஸ்? 5 பாடல்கள் ப்ளே செய்யப்படும். டே 2 டாஸ்க் நடக்குது. டே 2 டாஸ்க் என்னென்ன பார்த்தோம்னா ஒரு 2 பேர் வந்து டீம்லேருந்து 2 பேர் வந்து உள்ளே போயிட்டு டான்ஸ் ஆடுவாங்க ஒரு பாட்டுக்கு. அந்த டான்ஸ் வந்து தெரியாது. அவங்க டான்ஸை பார்த்து வந்து வெளியே இருக்க 2 பேர் வந்து கண்டுபிடிக்கணும் லிவிங் ரூமில் இருந்து, பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து லிவிங் ரூமில் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வச்சிடுறாங்க. அது வந்து பாட்டை கண்டுபிடிக்கலாம் லூப் மோடில் ஓடிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து வச்சிடுறாங்க. அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஜிங்கிச்சா சாங் வருது. அவங்களும் போராடி பார்க்குறாங்க, சிம்புங்கிறாங்க, ஜிங்கிச்சான்னு தட்டுறாங்க, சுகர் பேபி ஸ்டெப்பை போடுறாங்க, எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டாங்க மாற்றி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்துட்டு அந்த சாங் வந்து கண்டே பிடிக்கல. பாவத்தை இந்த 2 படுபாவிகளை கூப்பிட்டு வச்சு கண்டுபிடிக்க விட்டுட்டு அட்லீஸ்ட் வந்து இதில் அரோராவோ விக்ரமோ ஒருத்தர் வந்து இந்த சைடு இருந்துட்டு இன்னொருத்தர் வந்து அந்த சைடு கூட போயிருந்துருக்கலாம் போல. பட் வந்து இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு பாட்டு எதுவுமே தெரியாதவங்க போல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மக்கா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உள்ள அரோராவும். இவங்க வந்து எப்படின்னா முதல்ல வந்து பிளாஸ்டிக் ஒட்டி வேற ஆட விட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க ஏதாவது கிரிக்கல் தானே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் வந்து ரொம்ப கான்சியஸாக ரொம்ப பயங்கரமாக வந்து டாஸ்க் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக ஒரு பாயிண்ட்டு கூட விடக்கூடாது, அப்படின்னா தான் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து இறங்கி செய்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பிளாஸ்டர்லாம் ஒட்டிட்டு டான்ஸ் ஆட விட்டாங்க. 1 மணி நேரமாக ஓடுது அந்த ஜிங்கிச்சா பாட்டு. இவங்களும் போராடுறாங்க, இதுவா அதுவா சிம்பு எம்மாடி ஆத்தாடி நலந்தானா எல்லா கருமத்தையும் சொல்கிறேன். பட் வந்து ஜிங்கிச்சா மட்டும் சொல்ல மாட்டேன் புது பாட்டு. அதுவும் அதுக்காக வந்து நிறையா வந்து க்ளூலாம் கொடுத்துட்டாங்க. சுகர் பேபி நலந்தானா அவர் சிம்பு பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணுறாங்க, சிங்கிச்சா தட்டுறாங்க, எதுவுமே வந்து வேலைக்காக. இதுக்கு நடுவில் கனி வேற வந்துட்டு ஜிங்கிச்சான்னு சொல்லி ஒரு பாட்டை வேற இடையில பாடி விடுறாங்க. அப்பயும் தெரிய மாட்டேங்குது எல்லாம் வந்து. அப்புறம் பின்னாடி வந்துட்டு சபரி எல்லாம் வந்துட்டு ஜிங்கிச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிக்கிறாங்க. பட் வந்து இவங்க 2 பேருக்கு வந்து என்ன பாட்டுன்னே கடைசி வரைக்கும் வந்து தெரியவே இல்லை. அப்புறம் 1 மணி நேரம் முடிஞ்சது. அடுத்து வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நான் கடைசியாக மறுபடியும் சாங் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2வது பாட்டுக்கு அவங்களே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க.
ஒரு நேரத்துல எல்லாம் அரோரா மறுபடியும் எத்தனை டைமாவது பாடம் கேட்டுட்டு ஆடிட்டு மாதிரி பயங்கர வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் தான் அதை ஒரே பாட்டையே கேட்டுக்கிட்டே மறுபடியும் இதே ஸ்டெப்பே போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிட்டாங்க. 1 hour ஒரு சாங் பார்ப்போம். இப்படி அவள் வருவாள். கமான் கமான். நீங்க ஒரு சாங் கூட கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஈஸியா அடுத்த சாங்கு அப்படி போடு சாங் வந்து போட்டு வருவாங்க. உடனே வந்து ஈஸியா டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு அனுராக் தான் ஈஸியாச்சு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஸ்டெப்பை போட்டு உடனே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க 2வது சாங்கு. அண்ட் வந்து அடுத்து 3வது சாங்குக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் அங்கே பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்டெப்புக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி வந்துட்டு 3வது சாங் வந்து அவள் வருவாளா அப்படின்னு ஒன்று பயங்கரமா 2 பேரும் டான்ஸ் ஆடி அப்படி பண்றாங்க. அப்படியே திருப்பி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க தான் கமான் கமான் அடிறாங்க. யாரா நீங்க அப்படின்னு சொல்லி சரியான பண்ணு. அடுத்து வந்துட்டு அதுலேருந்து வந்து சூர்யா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிங்கம் வாலே 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 இல்லைன்னு என்னென்னமோ போறாங்க. மறுபடியும் சிங்கம் சிங்கம் தான். 7ஆம் அறிவுல வாலே 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 அவள் வருவாளா. அடுத்து ஒரு சேரை போட்டு மாற்றி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நேரம் விக்ரம் அவள் வருவாளா டான்ஸ் ஆட, அடுத்து விக்ரம் போய் உட்காந்துட்டு அடுத்து அரோரா அவள் வருவாளா டான்ஸ் ஆடிட்டு 1 மணி நேரமாக அதே பாட்டை கேட்டு பாவம் செத்துருப்பாங்க. உள்ளே போய் டாஸ்க் விளையாடுறவங்க ரொம்ப கஷ்டம். வெளியே கண்டுபிடிக்கிறவங்களும் பிரச்சனையே இல்லை. அண்ட் வந்து இந்த மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கடைசியில் அப்படியே திருப்புனா ஏலேலம்மா ஏலேலம்மா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் டேய் இப்படி ஒரு மக்கப்பயில 2 பேர்த்த போயிட்டு கண்டுபிடிக்கிற கூட்டு பாவம். அடுத்து 1 மணி நேரம் போயிடுச்சு. அந்த சாங்கியும் கண்டுபிடிக்கல. மறுபடியும் போடுறேன் கடைசியாக அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிச்சா 30 செகண்ட்ஸ்ல பிடிக்கிறது, இல்லாட்டி 1.5 மணி நேரம் ஆட விடுறது. டிப்படப்பாம் சாங் போடுறாங்க. உடனே வந்துட்டு போட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இதுக்கு நடுவில் வந்துட்டு இடையில பாரு வினோத் ஆடி கச 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 கசன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாரு திவ்யா எல்லாரும் வந்துட்டு திவ்யா வந்துட்டு நம்ம டீமு இந்த மாதிரி வந்து நம்ம டீமை ஒவ்வொரு எழுக்கிறாங்க வம்புழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு வினோத் வந்துட்டு சும்மா சும்மா நச நசன்னு என்னைய சொல்றீங்கன்னு அங்கே ஒரு சண்டை. பின்னாடி பாரு வந்துட்டு இது எல்லாத்தையும் கெடுக்கிறதான கேமு, நம்ம இந்த மாதிரி அவங்கள போய் வம்புழுத்தா செட் ஆகாது, அதனால் அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யாரை பாயிண்ட் பண்ணி இப்போ வம்புழுத்தா கரெக்டாக இருக்கும்னு பார்த்து திவ்யா வம்புழுத்தோம்னா ஈஸியாக விட்டுருக்கிறாய் கத்துவா. அப்போ சண்டை போடும்போது அவங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க பற்றியா, அங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணாங்க பற்றியா, அதுக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வேற அங்கேருந்து அப்படி அடுத்து பிரமாதமாக ஒரு சாங் போடுறாங்க. உடனே அவங்க மஞ்சள் கலர் பின்னாடி பேக்ரவுண்ட் தூக்கிட்டு வந்துட்டு சாரி மாதிரி கட்ட விட்டு ஆடு அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமா பண்றாங்க. உள்ள இருக்கிறவங்க விக்கல்ஸும் அரோராவும் அப்புறம் ஸ்டெப்லாம் போட்டு மட்டை ஸ்டெப்லாம் போட்டு எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட அப்படியே திரும்பி சுபிக்ஷாவை எஃப்ஜேவை என்ன பண்றாங்க பார்த்தா சுறால கூட ஆடுவார்ல இந்த ஸ்டெப் அப்படின்னு. டே சுறாவா டே யாரா நீங்க மஞ்சள் கலர்ல சால்லாம் வச்சு ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி ஆடிருக்காங்க. இவங்க என்னடானா சுறா படத்துல ஆடுறாங்கன்ட்டு இருக்கானுங்க. அவளே இவங்களை என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான மொக்கத்தனமா வந்துட்டு ஒரு ஈஸியான சாங் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்கா இருக்காங்க 2 பேருமே. உள்ள இவனுக்கு இன்னமும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சரக்கு பாட்டில் வச்சுலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரக்கு குடிச்சிட்டு மட்டையாகிற மாதிரி படுக்கிறானுங்க. இத்தனையும் பண்ணிட்டு அவங்க வெளியே இருந்துட்டு இப்போதான் வந்துச்சு சாங்கு, விஜய் சார் சாங்கு, மஞ்சள் கலர் சாரி. ஏன்னா இவ்வளோ தூரம் தெரியுது, தெரிஞ்சுமே இவங்களுக்கு பாட்டு தெரியல, அந்த மட்டைங்கிற வார்த்தை கூட வரலன்னா எவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்கானுங்க. இந்த மாதிரிங்கிற மாதிரி யோசிச்சாலே ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக அவங்க மட்டையானதை பார்த்தே மட்டை சாங்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் என்ன தைரியத்தில் வந்து நாங்கள் சாங் கண்டுபிடிக்கிறோன்னு வெளியே உட்காந்துருந்தாங்கன்னு தெரியல. இல்லைப்பா நான் கொஞ்சம் வீக்குப்பா, நான் வந்து சும்மா வந்து இன்னொருத்தர் பின்னாடி வந்து டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல எவனோ ஒருத்தர் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கலாம்ல. 2 பேரும் நல்லா பண்ணுறவங்க 2 பேரும் உள்ளே உட்காந்துக்கிட்டு 2 பேர் மொக்கையை கண்டுபிடிக்க என்ன பாட்டு எதுவுமே தெரியாத 2 பேர்த்த வந்து வெளியே உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி கேம் வழங்கும்?
அப்புறம் ஜிங்கிச்சாவை மறுபடியும் போட்டு விட்றாங்க. அப்போ வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ஜிங்கிச்சா சாங்குன்ட்டு. உடனே அதுக்கு பாயிண்ட் போட்டு அப்புறம் அவள் வருவாளா மறுபடியும் அவள் வருவாளான்னு ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரொம்ப நேரம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் லிவிங் ரூமில் வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸே வந்து அவள் வருவாளா சாங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது சூர்யா சாங்கா அப்படின்னு கூட அது கூட தெரியல இவங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே அப்புறம் வந்து சபரி தான் வந்து நல்லா கண்டுபிடிச்சாரு, நல்லா சொன்னார், எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சபரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க போல். அப்போ சபரி அந்த டீம் தானே, யாரா நீங்கள்? அப்போ சபரி நல்லா விளையாடுவான், நல்லா கண்டுபிடிப்பானா, பேசி வச்சு அப்படி தானே விளையாடணும். ஒரு அடுத்த வாரம் வேறு முக்கியமான வாரம், ஃபேமிலி 24 hours, இந்த மாதிரி எவ்வளோ ஒரு நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ அசால்ட்டாக ஒரு டீம் எஃபர்ட் இல்லாமல் நான் சொல்லி ஒரு ஃபார்வர்டு இல்லாமல் இந்த மாதிரி இப்படி விளையாண்டிங்கன்னா எப்படா விளங்குவீங்க? லிவிங் ஏரியா கடைசியில் எவ்வளோ நேரமாக ஆடிட்டு இருந்திருக்காங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 38 நிமிஷமாக வந்து ஆடி இருக்காங்க. இதில் ஒரு 2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்டே வந்துட்டு அதை 2 சாங்க மறுபடியும் போட்டு அதுக்கே வந்து ஆடி இருந்திருக்காங்க. பாவம் அருவரெல்லாம் வெறுத்துட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு விக்கல்ஸ். ஆனால் இதில் விக்கல்ஸ் வந்து சூப்பராகவே டான்ஸ் ஆடினார். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட்லாம் வந்து சூப்பராக பண்ணார். அண்ட் வந்து என்னென்ன சாங்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்புன்னு சொல்லி டக்குன்னு புஷ் பண்ணி இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து விக்கல்ஸ் வந்து சூப்பராகவே இந்த வந்து பண்ணார். டான்ஸ்லேருந்து ஐடியா கொடுத்ததுலேருந்து எல்லாமே அவங்க போயிட்டாங்க. பிடிச்சிக்கிச்சாடி உனக்கு ஃப்ரெண்டு மோர் தென் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு. பாரு என்ன பாரு பிரச்சனை உனக்கு? அதே கானா வினோத்தும் அமித்தும் இன்னும் காலையில் ஆரம்பித்த சண்டை, காலையில் இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்த சண்டை இன்னும் முடியல. மறுபடியும் ஒரு டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அமித் போதுங்க அதான் முடிச்சல விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வரும்னு சொல்ல அது உள்ளே பார்த்தோம்னா பாரு கம்மு நீ மறுபடியும் ட்ரையாங்கிள் ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி என்ன ட்ரையாங்கிள் அது இதுன்ட்டு இது ஒரு ஷோக்கு இது இந்த அளவுக்கு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டு மோர் தென் ஃப்ரெண்டு இன்னமும் ஏன் போகிற என்ன மறுபடியும் அப்படின்னு நான் கேட்டால் நீ வந்து எதாவது டவுட்னா கேட்க சொன்னியில்ல, நான் வந்து கேட்டால் நீ வந்து சொல்லணும், இல்லை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சொல்லணும், எனக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே முப்பதாயிட்டு அப்படின்னு வந்து 2 பேரும் பண்ணிட்டு தெரியுதாங்க. அவங்க யோசிப்பாங்க இதனால தான் நாங்கள் மைக்கை மூடி வச்சே பேசணும், கழட்டி வச்சே பேசணும், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை பற்றி இதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல அவங்க மைக்கை கழட்டி வச்சுக்கிட்டு. வெளியே போயிட்டாங்க நான் சொல்லிட்டேன் நான் பண்ணேன் இது இப்போ டாஸ்க்காக வெறுப்பேற்றினேன். அவள் அதுக்கு வந்து எனக்கு தெரியும், அதனால தான் நான் அதை பண்ணேன். தட் இஸ் மை கே. எங்கெங்க சண்டைக்கு வந்தேன் நான் வந்த விளைவு பாரு கானா வினோத் கமருதீன்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ வீக்கெண்டு கூட சொல்லலாம், இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து திவ்யாவை ட்ரிகர் பண்ணால் இந்த மாதிரி வந்து வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த சைடு பார்த்தோன்னா திவ்யா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தில்லானா மோகனாலாம் சொல்லிட்டு வந்து என்னை வந்து புல் டவுன் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஒரு சைடு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டாஸ்க்குங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சைடு வந்து டிஸ்கஷன் பண்ணால் அடுத்து நைட் ஆகுது. நைட்டு பார்த்தோம்னா வந்துட்டு பெட்டெல்லாம் வந்துட்டு சபரி வந்து எடுத்து தூக்கிட்டு வந்து வெளியே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏமா உள்ளே இருந்தால் தானம்மா நீ வந்து எங்களை வந்து இது பண்ணிடுவேன், நாங்கள் வந்து வெளியே போயிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளியே போகாமல் இன்னும் யாரெல்லாம் வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லி கூட்டமாக வந்து கூட்டத்தையே வந்து கிளப்புறாங்க. அப்போ அது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேடாக தானே ஃபீல் ஆகும். அப்போ வந்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இன்னொரு சைடு வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு அப்போ இந்த மாதிரி பண்ணது இவங்களுக்கு பேடாக ஃபீல் ஆகும்னா அவங்க வந்து தனியாக ஒன்று பண்ணதுக்கும் இவங்க வந்து குரூப்பாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் அவங்க வந்து கார்னர் ஆன மாதிரியும் அவங்கள தனியாக எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும். அதுவும் கனி வேறு அப்போஸா, இதில் வந்து சபரி அப்போஸா, அப்போ 2 பேரும் சேர்ந்து ஹோல் இதையே வந்து குழப்பி எல்லாத்தையுமே வந்து அரோரா வரா, இவன் வரா, யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் ஆதிரியரெல்லாம் அடுத்து இன்னொரு பெட்டு போடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நைட் ஒரு கலவரத்தை இவங்க வாரம் ஒரு இது கிளப்பி விட்ருவாங்கிற மாதிரி இப்போலேருந்தே வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து இப்படி பெட்டு போட இப்படி படுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு வந்து இன்னைக்கு வீடியோ வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இதோட என்னோட வீடியோ, என்னோட ரிவ்யூஸ், என்னோட கண்டென்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் சேனலில் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் தீபக். பை பை கெட்டிங் ஃபேம் லவ்லாக்ஸ்.